எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது மரபு பழமொழியாகவே இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக மகரத்திற்கு இந்த தை என்பது வளர்ச்சியை தருவது, மாபெரும் வெற்றி சரித்திரம் படைக்கக்கூடிய அமைப்பை அந்த சரித்திர நாயகர்களாக வீடென்றாலும் இழந்த மதிப்பை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த தெரு, அந்த ஊர் என்றாலும் கௌரவம் சென்ற விஷயங்கள் எல்லாம் இப்போது பன்மடங்காக சிறப்பாக வரும். மகர ராசிக்கு இந்த வாரம் நிம்மதியை மட்டுமல்ல, சாதனையையும் படைக்கக்கூடிய தருணங்களை ஏற்படுத்தும். நேர்மறையாகவே சிந்தித்து எந்த ஒரு செயலை துவக்கிவிட்டாலும் அந்த துவங்கிய செயல் மிகப்பெரிய வெற்றியாய் முடியும். இதுவரை மரண பயத்தில் இருந்த மகரத்திற்கு இப்போது மற்றவர்களுக்கு அந்த பயத்தை காட்டக்கூடிய அற்புதத்தை கிரகநிலைகள் அமைத்து தருகிறது. சாதாரண ஒயர், அந்த கம்பி, அதில் மின்சாரம் பாய்ச்சினால் யாரும் தொட பயப்படுவார். அப்படி ஒரு ஆற்றல் பெறக்கூடிய ஒரு அற்புதமாய் மாறக்கூடிய அமைப்பை இந்த வாரம் உங்களுக்கு தருகிறது. எனது அன்பு நேயர்களே, மகர ராசி என்பர்களே, இந்த பதிவில் 2026 ஜனவரி 12 முதல் 18 வரை, மார்கழி மாதம் 28 முதல் சூரியன் உத்தர அயனத்தில் காலெடுத்து வைத்த தை மாதம் 4ஆம் நாள் வரை உள்ள கிரகங்களின் அனுகூலங்களை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு சூப்பர் சார்ஜ்டு வீக் என்று சொல்லலாம். மாஸ் காட்டக்கூடிய கிரகங்கள், மாஸ் காட்டக்கூடிய மகரம் என்று வெற்றியை உங்களுக்காய் பரிசளிக்கக்கூடிய கிரகங்களாக அமைகிறது. மற்றபடி ராகு, சனி, குரு பகவான் இவையெல்லாம் மாறாமல் ஒரே இடத்தில் தான் இருக்க போகிறார்கள். இருந்தாலும் கூட ராசிக்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதம் என்பது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து ராசியில் குடியேறும் போது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வேத ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால் மிக சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில ஒன்று சரியில்லை என்றாலும் மற்றொன்று கை தூக்கிவிடும். கோச்சாரம் கை கொடுக்கும். கோச்சாரம் கூடுதலாக உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசாபுக்திகளும் எப்படியோ இணைந்து அற்புதத்தை செய்துவிடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கலவையாக உங்களுடைய படைப்பாற்றல், லட்சியம், உயரிய லட்சியம் சாத்தியமாக்கக்கூடிய விஷயமாக இப்படி ஒரு ஸ்டெல்லார் குரூப் அமைவது என்பது அடிக்கடி நிகழாது. உங்களுடைய தொழில், வியாபாரம், பணம் சார்ந்த விஷயம் சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாம் வார கடைசியில ஒன்றோடு ஒன்று இணைந்து மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுடைய ராசிக்கு செய்கிறது என்பது சரித்திர வரலாற்று சரித்திர விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். கிரகங்கள் இருப்பது மட்டுமல்ல, அது தரக்கூடிய ஆற்றலும் அப்படி. திடீர் வெற்றி சாதித்து சரித்திரம் படைப்பீர் என்பது தலைப்புக்காக அல்ல, நடக்கக்கூடிய விஷயத்திற்கான அந்த வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரகங்களுடைய அற்புதத்தை தந்திருக்கின்றேன். திடீர் வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்கும், வாழ்க்கை துணைக்கும், உறவுகளில் மட்டும் கவனம், உறவுகளிலே மட்டும் சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை. சொத்து சார்ந்த விஷயத்திலே வெற்றி உண்டு. சுக்கிர பெயர்ச்சி உங்களை அந்த பொலிவாக்கும், முகத்திலே ஒரு தேஜஸை உண்டாக்கும், சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை மனதிலே நிறைக்கும். அரசு, ஆட்சியாளர்களிடமிருந்து அனுகூல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்படி கூட நடக்குமா என்ற ஒரு அற்புதம் கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறது. உடல் நலம் சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் கவனம், உடல்நல செலவுகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது. வார துவக்கத்திலே சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தெய்வத்தின் மீது சிந்தனை, ஈடுபாடு இப்போது உங்களுக்கு எழத் துவங்கும். இதுவரை இல்லை என்றாலும் இப்போது இறைவனை நம்பி ஒரு வேண்டுதலை செய்வது என்பதை பற்றிய ஒரு முக்கியமான அந்த ஆன்மீக சிந்தனை என்பது உதிக்கும். சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். அது ஒரு உடற்பயிற்சி மட்டுமல்ல. அதிகாலை எழுந்தவுடன் உங்களுடைய உள்ளத்தையும், உள்ளத்திற்கு அந்த உடலுக்கு தேவையான இரண்டையும், அந்த சக்தியை, ஆன்ம சக்தியை சூரியனுடைய ஒளி வாங்கி தரும். ஒரு காப்பர் வெசலிலே நீரை எடுத்து அப்படியே ஊற்றுவது என்பது, சூரியனை பார்த்து கொண்டு ஊற்றுவது என்பது அதிகாலையிலே செய்வார்கள்.
இதற்குள் 1000 அர்த்தம் பொதிந்திருக்கிறது. அதை நீங்கள் செய்வது மிக முக்கியம். காரணம், சூரியனுக்கு நீங்கள் அர்க்கியம் செய்யும் போது அந்த காலை வேளையில சூரியன் எழும்போது எழுந்து சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி நின்று, அதுவும் நேராக நின்று தலைக்கு மேல் அந்த சொம்பை பிடித்து அதிலே ஒரு செந்நிற மலரை இட்டு அதை நீரை சூரியனை பார்த்து ஊற்றும் போது அந்த நீரின் வழியே நீங்கள் சூரியனை பார்க்க முயற்சி செய்வீர்கள். இது மிகப்பெரிய, இது சூரியனுக்கு நீங்கள் நீர் தர தேவையில்லை. நீங்கள் இங்கு ஊற்றும் நீர் சூரியனை சென்று அடையுமா? அடையாது. ஆனால் சூரியனுடைய சக்தி உங்களை அடையும். அஷ்டமத்தின் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய, அஷ்டமத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியிலே குடிகொண்டு இருக்கிறார். அப்படி ஒரு வாரம். அப்போது சூரியனுடைய அந்த ஆற்றலை பெறும்போது அரசு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம். நீங்களே மகர ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனதிற்குள் ஒரு உற்சாகம் எழும், ஒரு தன்னம்பிக்கை எழும். ஒரு அரசன் எப்படி தனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு ஆணவமாக செயல்படுவான். அந்த ஈகோ, வெற்றிக்கான ஈகோ. ஈகோ என்பது உங்களுக்குள் இணையும் போது அடுத்தவரை அழிக்கக்கூடாது. உங்களை உயர்த்தினால் அந்த ஈகோ நிச்சயம் தேவை. அது மட்டுமல்ல, இந்த வாரம் முழுதும் உங்களுக்கு நேர்முறையான பலன்கள், மாலவிய யோகத்தினுடைய நன்மைகள் குவியக்கூடிய அந்த நன்மைகள் அற்புதம். அது மட்டுமல்லாமல் ஏதோ செலவு இருக்கும், ஆனாலும் கூட சுகம் இருக்கும். அந்த செலவு செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு லாபம் என்பது இருக்கும். இப்போது உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம், கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை. பயணங்கள் ஏற்படும், அதுவும் சந்தோஷ பயணங்கள். காணும் பொங்கல் வேறு வருகிறது அல்லவா? காண செல்ல வேண்டும். நண்பர்கள், உறவுகளை பகைத்து கொள்ளக்கூடாத ஒரு விஷயம் என்ன? நட்பு உறவுகளை. ஆனால் தேவையில்லை என்று யாரை ஒதுக்க வேண்டுமோ, கடந்த 2012-13 முதல் உங்களுக்கு நட்பு உறவு பற்றி தெரிந்திருக்கும். உங்களை விட்டு சென்றவர்களை மீண்டும் அழைத்துக் கொள்ளாதீர்கள். யார் வேண்டும் என்று ஆத்மாத்மாக நீங்கள் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, உங்களை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களோடு இணையுங்கள். இந்த காணும் உங்களை கண்டு மகிழுங்கள். குழந்தைகளின் வழியிலே இந்த வாரம் நன்மை. பணம் ரீதியாக தடைப்பட்ட பணம் கிடைக்க வாய்ப்பு. காதலிலே வெற்றி, குடும்ப வாழ்க்கையிலே நன்மை. எந்த காரணத்தை கொண்டும் இரவிலே தாமதமாகவோ, வீட்டை விட்டு வெளியே சென்று தங்குவது, அங்கு தங்கி ஆடம்பர விஷயங்களிலே ஈடுபடுவது, வீண் விஷயங்களிலே ஈடுபடுவது முற்றிலும் தவிருங்கள். இந்த வாரம் உங்களுடைய பெற்றோர், பெரியோர், இல்லத்தில் உள்ள மூத்தோர் யாரும் வருத்தப்படாத அளவிற்கு அவர்களுடைய அருளை பெறுவதற்கான முயற்சி நிச்சயம் செய்யும் போது வெற்றி. உடல் நலத்தை பொறுத்தவரை புத்துணர்ச்சி பொங்கும், நன்றாக ஓய்வெடுக்க அதிக நேரம் கிடைக்கும். ஆரோக்கியத்திற்காக நடைபயிற்சி செய்வது மிக முக்கியம். துவங்குங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும், உடற்பயிற்சியாக இருந்தாலும் கூட லேசாக துவங்குங்கள். வெற்றி சாதனை என்பது வந்து சேரும். தொழிலதிபர்கள் எந்த ஒரு முக்கிய நிதி முடிவுகளையும், பணம் சார்ந்த விஷயத்தையும் இந்த வாரத்திலே எடுக்கும் போது கவனமாக இருங்கள். கேது கிரகம் என்பது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டிலே இருக்கிறார். சிறிய தவறுகள் கூட பெரிய பிரச்சனைகளுக்குள் சென்று சிக்க வைத்து விடுவார். அவர் கவனமாக நீங்கள் எதையும் கையாண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியையும், அலட்சியமாக இருந்தால் அதற்கேற்ற பலனையும் தந்து விடுவார். ஆகையினால் கவனம். ஆவணங்களிலே கையெழுத்து போடும்போது படித்து பார்த்து கையெழுத்து போடுங்கள். நட்பு உறவுகளுக்கு நன்மை செய்கிறேன் என்று சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்கள் திறமைகளை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான நேரம். முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். கல்வித்துறையில கணிசமான வெற்றியை உழைத்தால் பெறுவீர்கள். நல்ல ஆலோசனை, நல்ல புத்தகம், நல்ல குரு, நல்ல ஆசிரியர் நிச்சயமாக தேவை. இல்லை என்றால் சில நேரங்களில் சில சிக்கல் மாணவர்களுக்கு நீங்கள் செய்வது சரி என்று நினைத்து ஒரு பதிலை சொல்லக்கூடாது. அது சரிதானா என்று சீர்தூக்கி பார்த்துத்தான் செல்ல வேண்டும். சனிக்கிழமை விரதம் இருப்பது, முடிந்தால் ஒருவேளை உணவையாவது தவிர்ப்பது, ஹோமம் யாகங்களிலே கலந்து கொள்வது, இல்லங்களிலே செய்வது, முடிந்த அளவிற்கு அன்னதானம் என்றால் வீட்டிற்கு வரக்கூடிய நட்பு உறவுகளுக்கு உணவளித்து மகிழ்வது சிறப்பை ஏற்படுத்தும். இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு, முருகனுக்கான வழிபாடு முக்கியமாக தவறாமல் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமையில லட்சுமி தாயாருக்கான வழிபாடு செய்வது ஏற்றத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதங்களை எல்லாம் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு தரும். என் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். தை திருநாள் உத்தர அயன காலத்தில நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய இந்த சூரியனுடைய பயணத்துடன் உங்களுடைய வளர்ச்சியும் அமையும் என்று அன்போடு இறைவனை வேண்டி உங்களுக்கு இந்த பதிவினை தந்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, இந்த வாரம் பொறுத்தவரை ஜனவரி 12, 2026 திங்கள் துவங்கி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 18, 2026 முடியும்.
மார்கழி 28 தக்ஷண அயனத்தினுடைய காலத்திலே துவங்கி சூரியன் திருக்கணிதத்தின் அடிப்படையிலே தை சூரியனாக உத்தர அயன புண்ணிய காலத்திற்குள் காலெடுத்து வைத்து தை 4ஆம் தேதி வரை இந்த வாரம் அமைகிறது. மார்கழி 28 திங்கட்கிழமை ஜனவரி 12 12:43 PM வரை நவமி, பின்னர் தசமி. சுவாதி நட்சத்திரம் 9:05 PM வரை, அதன் பிறகு விசாகம். இரவு 9:05 வரை அமிர்த யோகம், பின்னர் மரண யோகம். பகல் 12:43க்கு பின் எல்லா நல்ல காரியங்களும் திங்கட்கிழமை என்று செய்யலாம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு என்பது பயத்தை போக்கும், மரண பயத்தை போக்கும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மனதிலாவது நினைத்து வழிபாடு செய்யுங்கள், தோஷங்கள் எல்லாம் விலகும். அடுத்து செவ்வாய்க்கிழமை மார்கழி 29 ஜனவரி 13 3:18 PM வரை தசமி, பின்னர் ஏகாதசி. விசாகம் நட்சத்திரம் 12:06 AM வரை, பிறகு அனுஷம். இரவு 12:06 AM வரை மரண யோகம். திருக்கணித முறைப்படி இந்த நாள் செவ்வாய்க்கிழமை தான் போகி பண்டிகை. அடுத்தது புதன்கிழமை, விஸ்வாவசு வருடத்தினுடைய மார்கழி 30 புதன்கிழமை ஜனவரி 14 2026 5:53 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. அனுஷ நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் 3:03 AM வரை, பிறகு கேட்டை. நாள் முழுவதும் சித்த யோகம், சுப நாள். தை மாத பிறப்பு புதன்கிழமை தான். பகல் 3:07 மணிக்கு மகர ராசிக்கு சூரியன் மாறுகிறார். உத்தராயண புண்ணிய காலம் துவங்கக்கூடிய நேரம். இந்த நேரம் தை துவங்கும் போது மார்கழி 30 அன்று இந்த மாலை 3:07 தை பிறந்து விடுகிறது. ஆகையினால் பொங்கல் திருநாளாக புதன்கிழமை 3:07 பின்பு பொங்கல், தை பொங்கல் துவங்கி விடுகிறது திருக்கணிதத்தின் அடிப்படையில. இதுதான் சயின்டிபிக் டெசிஷனும் கூட. இந்த நேரம் தான் தை திருநாளாக அமைகிறது. இந்த நேரம் தொட்டு உத்தராயண தர்ப்பணம் கடமையாக இருந்தால் அதை முடித்து பொங்கல் வைக்க ஏதுவான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நாள். ஐயப்பன் கோயில், கேரளாவில் இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர ஜோதி, சஃபலா ஏகாதசி, தூய ஏகாதசி என்று சொல்லலாம். பழங்களை மட்டுமாவது உண்டு விரதம் இருப்பது சுப காரிய தடைகள் இருந்தால் அவற்றையெல்லாம் நீக்கி வெற்றியை தரும். புதன்கிழமையும் இந்த அனுஷ நட்சத்திரமும் சேர்வது புத அனுராதா. இது ஒரு அற்புதம். பூஜைகள் செய்ய மிக மிக அற்புத நன்மைகள் கிடைக்கும். இந்த நாளிலே நீங்கள் இறைவனை வேண்டும் போது கூடுதலான அனுகிரகம் என்பது நிச்சயம் இருக்கும். மாலையிலே பொங்கல் வைப்பது சிறப்பாக இருக்காதே என்று நினைத்தால் வாக்கியப்படி அடுத்த நாள் வியாழக்கிழமை பொங்கல், அதை கொண்டாடலாம். அடுத்தது வியாழக்கிழமை தை 1 ஜனவரி 15 8:16 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. கேட்டை நட்சத்திரம் 5:47 வரை, பிறகு மூலம். பிரபல அரிஷ்ட யோகம், சுபகாரியங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். இந்த நாள் வாக்கியப்படி பொங்கல் வைக்க சரியான நேரம் என்றால் காலை 9:45 முதல் 11 மணி வரை. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள். அடுத்து வெள்ளிக்கிழமை தை 2 ஜனவரி 16 2026 10:22 PM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. மூலம் நட்சத்திரம் நாள் முழுவதும். அமிர்த யோகம், பிரதோஷம். இந்த நாள் பிரதோஷம் மாலை வேளையில சிவன் கோயிலுக்கு சென்று, இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் சென்று நந்தியை வழிபட்டு சிவன் பார்வதியை வழிபடுவது என்பது தோஷங்களை போக்கும், நன்மை ஏற்படுத்தும். மாட்டுப் பொங்கல் கோமாதாவிற்கான பூஜை செய்ய காலை 6 மணி முதல் 9 மணி வரை ஏற்ற நேரமாக இருக்கும். திருவள்ளுவர் தினம் இருந்தாலும் கூட வைகாசி அனுஷம் நட்சத்திர நாளில்தான் திருவள்ளுவர் அவதரித்த நாள். ஆனால் கேலண்டர்ல திருவள்ளுவர் தினம் என்று இந்த நாளை கொண்டாடுகின்றோம். அடுத்து சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் சனிக்கிழமை தை 3 ஜனவரி 17 12:04 AM வரை சதுர்தசி, பின்னர் அமாவாசை. மூலம் நட்சத்திரம் 8:12 AM வரை, பிறகு பூராடம். நாள் முழுவதும் சித்த யோகம், காணும் பொங்கல். நாளில் குரு 6ல் குரு இருக்கிறது என்றால் இந்த நாளில நட்பு உறவுகளை சென்று ஒரு வணக்கம் செய்து நேரில் சென்று மகிழ்ந்து குலாவுவது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை தை 4 ஜனவரி 18 2026 1:21 AM வரை அமாவாசை, பின்னர் பிரதமை. பூராடம் நட்சத்திரம் 10:14 AM வரை, பிறகு உத்திராடம்.
நள்ளிரவு 12:21 AM முதல் 2:21 AM வரை சோடசக்கலை நேரம். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது பிண்டபித்ரு சர்வ அமாவாசை தினம். எனது அன்பு நேயர்களே, பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.